ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மலையாளம் மூவி மது வீடு. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோயினியும் ஹீரோவும் 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க 2 பேருமே அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டில் அவங்க 2 ஃபேமிலிக்கு நடுவுலுமே ஒரு சின்ன பிரச்சனை உண்டாயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கடைசியில் ஹீரோயினியை கைப்பிடிச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. இது ரொம்பவே யூஸ்வலான ஒரு ஸ்மாலான லைன் தான், அதாவது ரொம்பவே ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தை இவங்க எடுத்த விதமும் தான். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஒரு ஸ்லோ பேஸ்டு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இது இருக்கும். முக்கியமாக ஹீரோ அண்ட் அவங்க ஃபேமிலியில் வர அந்த பர்சன்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஹீரோயின் இல்லைனா அவங்களுடைய ஃபேமிலியில் வர பர்சன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்ட் அது எல்லாமே காட்டின விதம் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினியை கைப்பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வித்தை காட்டி என்னெல்லாம் போராடி அந்த ஹீரோயினியை சேருவார் அப்படின்ற காட்டுற ஒரு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எங்கேயுமே ஒரு கோவமோ ஆக்ஷனோ அது எதுவுமே இருக்காது. அங்கங்கே ஒரு காமெடியாக சில இடங்களில் கொஞ்சம் எமோஷ்னலாக அப்படியே கொண்டு போய் இந்த படத்தை ஓவராலாக முடிச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஹீரோ அண்ட் அவங்க சுற்றி வர அந்த கூட்டம், அவங்க ஃபேமிலி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃபேமிலியில் வர அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் ஹீரோக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் அதை ஒட்டி வர சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு போர்ஷன், அதனால சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த படத்துலேயே ஹீரோவுடைய சித்தப்பாவுக்கு ஒரு சீன் இருக்கும். அதாவது ஒரு லேடி ஹீரோவோட சித்தப்பாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த ஹீரோவோட சித்தப்பா கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பார். ஸோ அவங்களுக்கு ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் தாண்டி ஓவராலாக ஒரு நல்ல மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்கள் ஃபேமிலியோடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தில் எங்கேயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காது. ஸோ ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம் தான் இந்த மது வீடு. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சோனி லிவ் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காத பட்சத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.